இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. ஓகே, எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா பேர் கேட்குறாங்க, அவங்க 2008 இருந்தாங்களான்னு கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. இப்போ மனைவி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கல்யாணம் பண்ணி 2000 முன்னே 2000 இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்தோடனே 2002 ஓட்டு போட்டாங்களா? போடலை. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே போட்டாங்க? அவங்க ஊரில் போட்டாங்க. சரி, அவங்க ஊரில் போட்டாங்க, சரி இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஓட்டு போட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்க 2006 அப்புறம் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இது நடக்குது. சரி, அவங்க நம்ம புருஷன் காலத்தையும் பிள்ளைங்க எல்லாம் எழுதிடுறாங்க. அவங்களுக்கு எழுதும் பொழுது, மனைவி எழுதும் பொழுது அவங்க அப்பா பேர் என்ன சொல்லிடுறோம், அவங்க தாத்தா பேர் என்ன யாரா சொல்ல முடியும்? அப்பா பேரை கேட்டாங்க சொல்கிறோம், தாத்தா பேர் எதுக்கு? அவன் தாத்தா பேர் சொன்னால் தான் எழுதுவேன். என்ன கணக்கு இது? அப்பா பேர் ஓகே, மாமனார் பற்றி தெரியும் சொல்லிடலாம். அவங்க அப்பா எங்கே எடுத்து தேடுறாங்க? அவர் எப்போ செத்தாரோ? 1050 செத்துக்கலாம், 60 செத்துக்கலாம், முன்னாடியே செத்துருக்கலாம். இவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்தால் எப்படி எழுத முடியும்? அவங்க பேர் இருந்தால் தான் நான் ஃபுல்லப் பண்ண முடியும். நில்லுன்னு போட்டு போயா, தெரியலன்னா தெரிலன்னு போடு அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ என்ன செய்ய இவங்கள? இப்படி குழப்புனாங்கன்னா எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ண முடியும்? தெரிலன்னு போட்டு போ. அது என்ன இருக்குது? உனக்கு தேவை நம்பர் இருக்கா? எல்லாம் இருக்குது. ஓட்டு ஐடி நம்பர் இருக்குது, எல்லா நம்பரும் பர்ஃபெக்டாக இருக்குது. 2000 அவன் அதுக்கப்புறம் 2-3 ஓட்டு போட்டான். கவுன்சில் எலெக்ஷன், MP எலெக்ஷன், MLA எலெக்ஷன், ஒரு 5 வருஷத்துக்கு 3 ஓட்டு போடுறான். அப்போ 2002 அப்புறம் அவன் இப்போ இல்லைனாலும் 2006 இருந்து எத்தனை ஓட்டு? 15, 9, 10 ஓட்டு போட்டான். 10 ஓட்டு போட்டவனை பிடிச்சி நீ பழைய கதையை எடுத்துடுவான்னா என்ன கணக்கு இது? சரியான மோசமானதுப்பா.